காங்கிரஸ் விலகிவிட்டது. திமுகவும் இந்திய கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் என்று அறிவித்துவிட்டது. வேறு சில கட்சிகளும் தாவகாவில் அமைச்சரவையில் அங்கம் வருகிறது. இந்த சூழலில் ஒரு அணியாக அமைந்து போட்டியிடும் சூழலில் வணக்கம். இது அரசியல் கழகம். நான் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் தமிழ் புலி கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முத்துக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளைக்கு சந்திக்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. குறிப்பாக கரூர் விஷயம் மறுபடியும் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குது. 40 ரூபாய் இருந்தால் யாராலும் மறக்கவும் முடியாது, கடக்கவும் முடியாது. ஆனால் அந்த விசாரணை இன்னைக்கு துரிதப்படுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 போலீஸாருக்கு சம்பந்தம் நேரடி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டெல்லிக்கு அவ்வப்போது சென்று வந்த முன்னாள் நடிகர் விஜய்ன்னு சொல்கிற இந்நாள் சிஎம்மாக அங்கே நிதி ஆயுத கூட்டத்திலையும் கலந்துருக்காரு. இந்த 2 சம்பவத்தையும் எப்படி பார்க்குறீங்க? பின்னாடி அரசுக்காரன் இருக்கா எப்படி பார்க்குறீங்க? தூய சக்தி அப்படிதானே? ஆமாம், அதெல்லாம் சந்தேகம். உண்மையை சொல்லுவார்னு நினைக்கிறோம். நம்ம தன் மீதான குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஆதவர்ஜுனாவும் புஷியானந்தும் ஒரு பில்டப் உருவாக்குவதற்காக, குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரூரில் விஜய் செய்த கொலை தான். ஆதவர்ஜுனா, விஜய் ப்ளஸ் புஷியானந்த் மூவருமே சேர்ந்து செய்த கொலை தான். இது ஒன்றிய அரசுக்கு தெரியும். நீங்கள் முன் அறிவிடக்கூடாது. எப்படி கொலைன்னு சொல்கிறீங்க? கொலை தான், அது திட்டமிட்ட அது கொலை தான். இது எங்களுடைய குற்றச்சாட்டு. சிபிஐ விசாரணையில் உண்மை தெரிய வரும். சிபிஐ விசாரணையை தூசி தட்டுறது விஜய் ஏற்கனவே அவர் காவி பாசத்தை எதிர்க்கிறதே இல்லை. ரொம்ப சாஃப்ட் கார்னரில் தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாரு. இப்போ வரைக்கும் பிஜேபியை கொள்கை எதிரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் பிஜேபி அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காரு. தவிர இதுவரை பிஜேபிக்கு எதிராக அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியும் சரி, ஆட்சி வந்ததுக்கப்புறம் கூட இப்போ வரைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கு காய் சாயம் பூசியதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக தமிழ் தாய் வாழ்த்து பாடல் விஷயமா இருக்கட்டும், எதுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சாஃப்ட் கார்னர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காவி பாசிசத்துக்கு எதிராக ஆனால் இன்னொரு விஷயத்தையும் எதுவுமே ஜல்ஜீவன் விஷயத்துக்கு கையெழுத்து போட்டிருக்காரு, நிதியை வாங்கியிருக்காரு. முந்தாள் ஒரு திட்டத்துக்கு நிதியை வாங்கியிருக்காரு. இன்னைக்கு நிதி ஆய்வு கூட்டத்திலையும் கலந்துருக்காரு. அதில் தெளிவாக இருக்காரு. அவருக்கு நிதி தாராளமாக வழங்கப்படும். ஏன்னா அது இன்னொருடைய பிஜேபியோடைய அரசாங்கம் தான் இப்போ நடக்கிறது. தாவேக அரசுங்கிறது இன்னொரு பிஜேபி அரசு தான். சரிங்களா? நிர்மலா சீதாராமன் அவரை சந்திக்கிறதா இருக்கட்டும், சரி, இப்போ ஜனாதிபதி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி குங்குமம் இல்லாமல் போகிறதா இருக்கட்டும், ஜனாதிபதி வீட்டுக்கு போயிட்டு வெளியே வரும்போது குங்குமத்தோட வந்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் கவனிக்க தவறிருந்தீங்கன்னா நாடகம் சொல்ல முடியுமா? இல்லை, இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அதுவும் சொல்லணும்ல, அவர் ஒரு பாஜகவோட, இது ஒரு பாஜகவோட இன்னும் சொல்ல போனால் தேவேந்திர பட்னாவிஸ் தான் இங்கே ஆள்றாரு. விஜய் ஒரு தேவேந்திர பட்னாவிஸ் என்ன செய்வாரோ அதை செய்வார். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், யோகி ஆதித்யநாத் என்ன பாஜக அரசுக்கு டபுள் இன்ஜினாக எப்படி செயல்படுவாரோ அதுபோலத்தான் இங்கே டபுள் இன்ஜினாக இருந்து செயல்பட போகிறவர் தான் விஜய். அதுக்கு நம்ம கடந்த கால இப்போ ஒரு மாதமாக அவருடைய நடவடிக்கை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதற்கு பெர்மிஷன் கேட்குறாரு. யார்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாரு? தமிழருக்கு எதிராக, தமிழுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணித்த பாஜகவிட போய் பெர்மிஷன் கேட்கிறாரு. கடந்த காலத்துல இல்ல, சிபிஐ விசாரணைக்கு வந்துருவோம். கொடுத்தா புறக்கணித்த முன்னாள் முதல்வர். ஆமா, இன்னாலும் முதல்வர் அதுல உள்ள சவாசம் உட்கார்ந்திருக்காரு. மோடியும் அவரும் இருவரும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. இங்க சிபிஐ விசாரணை நடக்குது. எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒன்றிய அரசுக்கு எதிராக இவர் எதையுமே செய்ய போறது இல்லைங்க. ஒன்றிய அரசுக்கு எதிராக, குறிப்பாக பார்த்தீங்கன்னா காவி பாசிச பாஜக அரசுக்கு எதிராக ஒரு வாய் திறந்து பேச போறதே கிடையாது. இப்போ கம்யூனிஸ்டுகளும் திருமாவளவன் தான் இப்போ இதுக்கு பதில் சொல்லணும். நிதி ஆயோக் கூட்டத்திற்கு இவர் போனதற்கு இல்லையா? இப்போ நிதி ஆயோக் கூட்டத்தை ஏன் புறக்கணிச்சார் நம்முடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்? ஏன் புறக்கணிச்சார்? இன்னைக்கு சிபிஐ கூட கட்சி கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க. அவங்க அதான் சொல்றோம்ல, மக்கள் கெஜ்ரிவாலை விரும்புறாங்க, கவர்ச்சிவாதம் பேசக்கூடிய விஜய் விரும்புறாங்க. ஏன் கம்யூனிஸ்டுகள் விரும்பல? முதல்ல நீங்க ஆய்வு பண்ணீங்களா? ஏன் இந்தியா முழுவதும் கம்யூனிஸ்டுகள் தேஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? மேற்கு வங்கத்தில் ஒண்ணுமில்லாம போயிட்டு இருக்கீங்க. திரிபுராவில் 20-25 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி செஞ்சுருக்கீங்க, ஒன்றுமெல்லாம் போயிட்டு இருக்கீங்க. கேரளாவில் தொடர்ச்சி எரியப்பட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய கட்சி என்னன்றது ஆபத்தான விஷயம் இருக்குது. இப்போ திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் 25-30-50 ஆண்டுகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ விஜய் கூட திராவிட இயக்க சித்தாந்தத்தை சொல்லி தான், பெரியாரை சொல்லி தான், அம்பேத்கரை சொல்லி தான், இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்க அரசியலை போலவே சொல்லி தான் இன்னைக்கு விஜயமே ஆட்சிக்கு வர முடியுது. ஆனால் நீங்கள் கம்யூனிஸ்ட், இன்னைக்கு நாங்கள் கூட்டணியில் இல்லைன்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் இருக்காங்கல்ல, இவங்க ஆளக்கூடிய மாநிலங்களில் 25-30 ஆண்டுகளை நீங்கள் ஆளுற மாநிலங்களில் இன்னைக்கு பாஜக ஆளுது. திரிபுராவிலையும் பாஜக தான் ஆட்சி செய்யுது, மேற்கு வங்கத்திலையும் பாஜக தான் ஆட்சி செய்யுது,
கேரளாவில் பாஜக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்கள் காவி பாசிசத்துக்கு எதிராக விஜய் போல நீங்களும் சாஃப்ட் கார்னர் பண்ணியிருக்கீங்கன்றது தான் அர்த்தம். ஏன்னா நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய இப்போ திமுக ஆட்சி செஞ்ச இடத்துல பாஜக ஒரு இடத்துல கூட வர முடியாத சூழல் தான். ஏதோ ஒரு இடத்துல வந்துருச்சு, சரிங்களா? ஆனால் நீங்கள் ஆட்சி செஞ்ச இடத்துல ஆட்சிக்கு வர்றாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்ய, காவி பாசிசத்துக்கு எதிராக மக்கள்கிட்ட எந்த மாதிரி நீங்கள் பிரச்சாரம் செஞ்சீங்க, எந்த மாதிரி ஒரு பயிற்சி வகுப்படுத்தீங்க மக்கள்கிட்ட? எப்படி நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களுக்கே இப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு நீங்கள் என்ன வகுப்படுத்தீங்க, என்ன அரசியல் வகுப்படுத்தீங்க? அங்கே பாசிஸ்டுகள் வந்துகிட்டு இருக்கான், மேற்கு வங்கத்தில் பாசிஸ்ட் வந்துட்டு இருக்கான், திரிபுராவில் பாசிஸ்ட் வந்துட்டு இருக்கான், கேரளாவிலையும் கிட்டத்தட்ட நெருங்கி காலியாகிட்டு இருக்கு, கம்யூனிஸ்டுகள் காலியாகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் வளரக்கூடாதுன்னு ஸ்டாலின் திமுக நினைக்குதுன்னு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு சண்முகம் பேட்டி கொடுக்குறாரு. நம்ம என்ன கேட்குறோம், திமுக எப்படி உங்களை தடுக்க முடியும்? நீங்கள் மக்கள்கிட்ட நேரடியாக போய் போராட்ட களத்துக்கு போகிறீங்க. சு வெங்கடேசன் ஒருத்தர் இருக்கிறாரு, இதுக்கு முன்னாடி எம்பி மோகன் இருந்தார் மதுரையில். அந்த மோகன் எம்பி வந்து எளிமையாக இருந்தார், மக்களை சந்திச்சார், வகுப்புலாம் நடத்தினாங்க, கிளை கட்டினாங்க. சு வெங்கடேசன் எங்கே போய் கிளை கட்டுறாரு? கம்யூனிஸ்டில் எங்கே போய் கிளை கட்டுறாங்க? எந்த மாணவர் அமைப்பை உருவாக்கியிருக்காங்க? எந்த மாணவர் அமைப்புக்கு கிளாஸ் வகுப்பு எடுக்கிறாங்க? இப்போ இப்படிலாம் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா இங்கே தற்கூரிகள் ஆட்சிக்கு வர முடியுமா? தமிழ்நாட்டில் தற்கூரித்தனமாக கவர்ச்சிவாதம் அரசியலுக்கு வந்திருக்க முடியுமா, ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா? அப்போ நீங்கள் கோட்டை விட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ மறுபடியும் வந்து இப்போ திராவிட இயக்கம் கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை பாதுகாத்துட்டு இருந்த திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக, குறை சொல்லும் விதமாக, விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக, உங்கள் சந்தர்ப்பவாதத்தை நியாயப்படுத்தும் விதமாக சண்முகமாக இருக்கட்டும், வீரபாண்டியனாக இருக்கட்டும், சிபிஎம் சிபிஐ முதல்ல உங்களை நீங்கள் பரிசீலனை பண்ணுங்க. சிபிஎம் சிபிஐயும் உங்களுடைய நீங்க தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை திமுக வளர விடாம தடுக்கல, நீங்களே உங்களை தடுத்துக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க கம்யூனிஸ்டுகளா? இல்ல, ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை, இன்னொரு பக்கம் சிபிஐ கட்சி கூட்டணி இருந்து விலகுறது, இன்னொரு பக்கம் நிதி ஆயோக் கூட்டத்தில் மோடியும் இன்றைய சிஎம் சந்திக்கிறது, எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? போன முறை விஜய் அங்கே போயிருந்தாரு. அப்போ போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அசாம் முதலமைச்சர் உள்ளிட்ட முதலமைச்சர்கள்லாம் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் உட்பட்ட பலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிடம் 25 நிமிடம் அரை மணி நேரத்துக்கு மேலே தான் அவரை சந்திப்பாங்க, பேசுவாங்க. ஆனால் விஜய் சந்தித்த டைம் வந்து 10 நிமிடம் தான். என்னென்னா, உனக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் நாங்கள் எங்கள் ஆள் சொல்லுவாங்க, நீ போய் அங்கே போய் வேலையை பாரு போ, அவ்வளோதான். அது போன முறைங்க, இந்த முறை அதுதாங்க அப்படி பேசணும். அது அந்த இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறாரு, நிதியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு, சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா? இதுதான் அன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட், விஜய் கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட். நான் மோடி கொடுத்தது, மோடி தான் அன்னைக்கு டைரக்டர். அன்னைக்கு போன முறை சந்திச்சிருந்தார்ல, அன்னைக்கு டைரக்டர் மோடி தான். ஸ்கிரிப்ட் சொல்லிட்டாரு, இதுதான் உனக்கு வேலை, நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறணும், நிதியெல்லாம் உனக்கு வந்துடும், நாங்கள் சொல்கிற வேலையை நீ செய்யணும், இவ்வளோதான். நீ வந்து காங்கிரஸோடையும் விசிகாவோடையும் கம்யூனிஸ்டுகளோடையும் இறக்கமாக இருந்துக்கோ. ஏன்னா திமுக அப்படி இருந்து தான் மக்கள்கிட்ட ஆட்சி செஞ்சிச்சு. எங்களை வந்து மக்கள் நேரடியாக நாங்கள் உள்ள இறங்கினோம்னா சிக்கல் வந்துடும், அதனால் நீ இப்படியே இருந்துக்கோ அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் ஒப்பந்தம் நடந்திருக்கு. அதனுடைய விளைவு தான் இங்கே உள்ள சிபிஐ விசாரணைக்கும் அங்கே சிஎம் சந்திச்சுக்கு முடிச்சு போட முடியுமா? முடிச்சு போட முடியும். சிபிஐ விசாரணை வந்து இப்போ விஜய் மிரட்டுவதற்கு தான். அதை மிரட்ட முடியுமாங்க ஒரு சிஎம்ங்க? அவர் இப்போ தொடர்நடுங்கி சிஎம், நீங்கள் அவர் சிஎம்னு சொல்கிறீங்க. நீங்கள் பாருங்கள், முழுக்க ஆதவர்ஜுனா தான் அங்கே சிஎம்மாக இருக்கிறாரு. இவர் ஒரு சோளக்காட்டு பொம்மை சிஎம்மாக இருக்கிறாரு. எல்லா வேலையும் செய்கிறது அங்கே ஆதவர்ஜுனா தான். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிஐ விசாரணை, இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாத்துமே கூட இருந்து செய்கிறது ஆதவர்ஜுனா தான். விஜயை மிரட்டுவது மோடியோ வேற யாரெல்லாம் கிடையாது, ஆதவர்ஜுனா தான் செய்கிறாரு. யார்? விஜய மிரட்டுறாரா? ஆமாம், மிரட்டுறாரு. நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறணும், பணம் வாங்கிக்கிறணும், கடந்த திமுக ஆட்சி மாதிரி நம்ம ஒன்றிய அரசு எதிர்க்கக்கூடாது, நீங்கள் எதிர்த்தீங்கன்னா உங்களே நாங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரியான மிரட்டலில் தான் இங்கே மிகப்பெரிய மாபியா விஜய்க்கு பின்னாடி இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. விஜய் பாவம் ஒரு சோளக்காட்டு பொம்மையா, தனக்கு ஒரு முதல்வர் சீட்டு கிடச்சிருச்சு, நான் முதல்வர் ஆகிட்டேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஜீரோவை கொண்டு வந்து நீங்கள் ஹீரோவை உட்கார வச்சுருக்கீங்க, சரிங்களா? நான் இங்கே உட்காந்துட்டு போகிறேன், என்ன செய்யணும் சொல்லுங்க, கையெழுத்து போட்டு போகிறேன்னு உட்காந்துருக்காரு அவர். என்ன இப்போ ஒரு மாதம் ஆச்சுல, இப்போ சிங்கப்பெண் ஒரு இதுக்கு முன்னாடி என்ன திட்டத்தை தொடங்கினாரு? ஒரு ஏதாவது ஒரு உருப்படியான திட்டம் சொல்லுங்க. அவர் தேர்தல் அறிக்கையில் இப்போ தமிழ் புலிகள் கட்சி கூட எங்கள் தோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில் நீங்கள் என்னென்ன சொன்னீங்க அதெல்லாம் மறந்தீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வல்லாரக்கீரை அனுப்பி வச்சாங்க. ஆமாம், நீங்கள் ஞாபகப்படுத்துறதுக்காக வல்லாரக்கீரை அனுப்பி வச்சாங்க. ஏன்னா எந்த திட்டமும் அவர் எந்த திட்டத்தையும் தொடங்கலை. இந்த சிங்கப்பெண் திட்டத்தை கூட உதயநிதி அவர்கள் தொடர்ச்சியாக பேசிட்டே இருந்தார். என்ன பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, குறிப்பாக தாவேக்காரர்களாக பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு உதயநிதி அறிக்கை குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் சீண்டல், பாலியல் தொந்தரவு எல்லாமே செய்யக்கூடியது தாவேக்காரங்க தான். மொத்தமாக சொல்லுங்கள், ஆதாரத்தோட சொல்கிறேன் நான்.
சென்னையில் ஒருத்தர் பாத்ரூம்ல எட்டி பார்த்தாரு தெரியுங்களா? கீழே மாத்தூர்ல ஒரு தாவே இங்கொன்றுமாக டிவிக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதை தான் சொல்றோம். அப்ப தொடர்ச்சியா அப்படி நடந்துகிட்டு இருக்கேன்னு எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனத்திற்கு பிறகுதான் எதிர்க்கட்சி தலைவருடைய விமர்சனத்திற்கு பிறகுதான் சிங்கப்பெண் படையை உருவாக்குறாரு. நம்ம என்ன கேட்குறோம், இப்போ சிங்கப்பெண் படைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக நீங்கள் எதுவும் இப்போ ஒரு 25,000 பேர் 30,000 பேர் தேர்ந்தெடுத்தீங்களா? ஏற்கனவே இருந்த மகளிர் படையை தான் நீங்கள் வந்து சிங்கப்பெண் அப்படின்னு ஒரு பேரை மட்டும் மாற்றிருக்கீங்க. அப்போ வெறும் மாற்றம்ன்றது என்னன்னா வெறும் பெயர் மாற்றம் தான், இங்கே வேற எந்த மாற்றமும் நடக்கலை. அப்போ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நாடகம் தான். எப்படி சினிமாவில் விஜய் நடித்தாரோ அதுபோல தான் இங்கே முதலமைச்சராக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? இது வெறும் நடிப்பு தான், மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, சிங்கப்பெண் சொல்கிறீங்க, அவங்களுக்கு புதுசாக நீங்கள் ஆள் எடுத்துருக்கணும். இப்போ ஒரு 8 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் காவலர் 2500 பேர் புதுசாக நியமனம் பண்ணல. காவலருடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கட்டும், காவலருடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 1,30,000 50க்குள்ளே தான் இருக்கும். 1,00,000 பேருக்குள்ளே தான், 1,00,000 பேர் கூட இருக்க வாய்ப்பு இல்லை, குறைவு தான், அது கீழே தான் இருக்காங்க. அப்போ இது போதுமானதா? இது போதுமானது இல்லை. சரி, நீங்கள் வந்துட்டீங்களா, உங்கள்கிட்ட மாற்றத்தை எதிர்பார்த்து மக்கள் எதிர்பார்த்தாங்கல்ல, இந்த மாற்றத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து செஞ்சுருக்கணும். இப்போ சிங்கப்பெண்ணுக்கு தனியாக நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்து பெண்கள் படையை உருவாக்கி அவங்களுக்கு எந்த மாதிரியான வேலை திட்டம் அப்படிங்கிறத பற்றின ஏதாவது ஒரு குறிப்பெடுத்திருக்கா, ஏதாவது வகுப்படுக்கப்பட்டிருக்கா, அவங்களுக்கு ஏதாவது சொல்லப்பட்டு ஒன்றுமே கிடையாது. ஏற்கனவே இருக்கவங்க கொண்டு வந்து நீங்கள் வச்சு பேர் மட்டும் சிங்கப்பெண், கலரை மட்டும் பிங்க் கலர் மாற்றுவீங்க, என்னென்னமோ செய்வீங்க. நான் என்ன சொல்கிறேன், நாடகம் நடிக்காதீங்க. நீங்கள் சினிமா நடித்தது போதும். இங்கே மக்கள் வந்து உண்மையிலே உங்களை வந்து நடிக்கிறதுக்காக கூட்டு வரல, இங்கே மக்களுக்காக வேலை செய்யறதுக்காக உங்களை கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. பெரும்பான்மை இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு அதிகாரம், குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு பெரும் எண்ணிக்கைக்குள்ளக்கூடிய ஒரு கட்சியாக நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ அங்கே விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், IUML உள்ளிட்ட அவர்களுடைய துணையோடு நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல, நல்லது செய்யுங்க. ஏன் ஒரு மாதமாக நீங்கள் எதுவுமே செய்யாமல் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? முதலமைச்சர் அதான் இங்கே வந்து முதலமைச்சர் அங்கேயே உட்காந்து சாப்பிட்றாரு, அங்கேயே காலைல 10 மணிக்கெலாம் வந்துடுறாரு, அரசு ஊழியர்களை போலவே 5 மணிக்கு வீட்டுக்கு போறாரு. இருக்கே மாறிட்டாருல்ல, இல்லைங்க அதுவும் துண்டை எடுத்துட்டாரு, சோபா போட்டுக்கிட்டாரு. ஏன்னா அவர் சோபா மாடல் முதல்வர் தானே, அதனால சோபா ஷெட்டு தேவை தான் அவருக்கு. சோபாவை தான் மாற்றிருக்கிறாரு. சரிங்களா? அது நம்ம என்ன கேட்குறோம்னா, அது இல்லை மாற்றம். இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் அறிவிச்ச திட்டம் என்ன திட்டம் அறிவிச்சிருக்கீங்க? இப்போ அதை விட இன்னொரு விஷயம் என்ன இன்னைக்கு பேசும்போது மாதிரி இருக்குனாக்கா, ஆணவ படுகொலை இன்னைக்கு வந்து தூத்துக்குடியில் வந்து ஒரு குழந்தை இருக்கிறது, சொந்த தங்கச்சியாக அண்ணனே வெட்டியிருக்கேன். இந்த ஆணவப்படுகொலை சொன்னாலே எவிடன்ஸ் கதிர் விசிக்கா ஞாபகத்துக்கு வந்து விடுகிறது. ரஞ்சித்தையும் சேர்த்துக்குங்க. சரி, ரஞ்சித்தும் கூட ஓகே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக திரும்ப அமைச்சர்கள் இருக்கார், வன்னியரசு இருக்கார், திரும்ப மௌனம் காக்கிறார், அதையும் சேர்த்துக்குங்க. இல்லை, நான் நடந்திருக்கு ஒரு கொலை, இப்போதான் நடந்திருக்கா? ஆமாம், இன்னைக்கு தான், ஒரு மாதத்தில் இப்போதான் நடந்திருக்கா கொலை? இப்போதான் நடந்திருக்கு. அதாவது ஆணவ படுகொலை இருக்கா நான் கேட்க வரேன். ஆணவ படுகொலை கூட தலித் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. தலித் தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டா அமைதியாக இருந்துக்கலாமா? அப்படி சொல்லலை, அதுவே சட்ட ஒழுங்கு சிக்கல் தான். ஆனால் இது வந்து இவர்கள் குறிப்பாக அவர்கள் பேச வேண்டிய ஒரு ஏரியா இல்லையா? என்ன செய்ய போறாங்க இப்படி பார்த்து திருமாவளவன் எடுத்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை. திருமாவளவன் எடுத்த முடிவு என்பது வந்து கடந்தெடுத்த அயோக்கியத்தனம். ராமதாஸை விட சந்தர்ப்பவாத அரசியல். அவர் எடுத்த அந்த அரசியல் வந்து, ராமதாஸ் வந்து சந்தர்ப்பவாத அரசியல் ஈடுபடுவார், அவர் வந்து கூட்டணிக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டணியை மாற்றுவாருன்னு கடந்த காலங்களில் திருமாவளவன் சொன்னக்கூடிய விமர்சனம் தான். இன்றைக்கி அதை விட மோசமான ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை இன்றைக்கி அவர் கையில் எடுத்துருக்காரு. ஆணவ படுகொலைகள் இப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆணவ படுகொலை பெண்கள் பாலியல் துன்புறதுக்காக விஜய் என்ன சொல்கிறாருன்னா, சுய ஒழுக்க மனிதனுக்கு வேணுன்றாரு. ஆனால் போன தேர்தலில் என்ன செஞ்சாருன்னா, அந்த திமுக இருக்கும்போது, சிஎம் சார் நீங்கள் சட்ட ஒழுங்கு சரியாக பாதுகாக்கணும் சார், சட்ட ஒழுங்கு நீங்கள் பாதுகாக்கல சார், சிஎம் சார்னு கத்துறாரு. சிஎம் அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, சுய ஒழுக்க வேணுங்கிறாரு. இல்லை, விஜய் பக்குவப்பட்டாரா? இல்லை, பக்குவப்பட்டாரா? என்ன உண்மை இருக்கு? சட்ட ஒழுங்கு அப்போ இவர் ஏற்றுக்கணும்ல. இப்போ சட்ட ஒழுங்கு சிக்கலுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு அறிவிக்க தயாரா? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது படுகொலை நடந்தால் சிஎம் சார் பொறுப்பெடுத்துக்கணும், சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இப்போ சுய ஒழுக்க தேவைங்கிறார். தனி மனித ஒழுக்கம் வேணும், ஒவ்வொருத்தருக்கும் தனி மனித ஒழுக்கம் வேணும் அப்படிங்கிறார். அப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அப்போ பச்சை அயோக்கியத்தனமாக மக்களை ஏமாற்றி உங்கள் ரீல்ஸ் மூலமாக, ரீல்ஸ் மோகத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. சரிங்களா? இன்னும் மேலும் 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 ரீல்ஸையே செஞ்சு ஏமாத்தாதீங்க. இந்த சந்தர்ப்ப அரசியலேருந்து வெளியே வாங்க அப்படிங்கிறத நம்ம கோரிக்கை. திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அமைச்சர் பதவி எடுத்துட்டா தலித் மக்களெல்லாம் எழுச்சி பெற்றுருவாங்க, தலித் மக்களுடைய விடுதலை சாத்தியமாயிரும், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு பெற்றா கனவு இல்லையா? வெகு நாள் கனவு. ஒரு கட்சி ஆட்சியில் பங்கு பெற்றா தலித் மக்களுடைய சிக்கல் எல்லாம் திறந்து விடுமா? திறந்து விட்டதா?
இந்த ஆணவ படுகொலை கேட்குறீங்களா? இந்த ஆணவ படுகொலை இந்த ஆணவ படுகொலை மட்டும் இல்லை, பொதுவாக நம்ம எல்லாத்தையுமே சொல்கிறோம். நம்ம இப்போ உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி முதல்வர் ஆனாங்க, அங்கே என்ன மாற்றம் நிகழ்ந்துருச்சு? தலித் மக்களுடைய வாழ்நிலையில் என்ன மாற்றம் வந்துருச்சு? குறைஞ்சது அதிகாரத்துக்கு வர பெரிய விஷயம் இல்லை. அதிகாரத்துக்கு வர்றது இப்போ அதிகாரத்துக்கு கம்யூனிஸ்டுகள் வரலாம், அதிகாரத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் வரலாம், அதிகாரத்துக்கு திமுக வரலாம். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க தலித் மக்களுக்காக அப்படிங்கிற திட்டங்கள் இருக்குல்ல, அவருடைய இடஒதுக்கீடு வந்திருக்காங்க. அமைச்சராக வந்திருக்காங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, அமைச்சராக வந்திருக்கீங்க, நீங்கள் எதை சாதிச்சிட முடியும்னு கேட்குறோம். ஒரு அமைச்சர் நீங்க என்ன சாதிச்ச ஒரு முதலமைச்சராக இருந்து மாயாவதி சாதித்ததை நீங்க சாதிக்க முடியுமா? சாதிக்க முடியாது. கடந்த ஆட்சியால் தான் ஆணவ படுகொலை நடந்துச்சு. அதுக்கு நீதி தாமதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு இருக்கு, பல இடங்களில் விசாரணை குற்றச்சாட்டு இருக்குது, முடக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு இருக்குது, சில இடங்கள் நீதி கிடைச்சது குற்றச்சாட்டு இருக்குது. திமுக அணுகுவதற்கும் விசிக அமைச்சரவையிலிருந்து திராவிட இன்னும் சொல்ல போனால் சமூக நீதி அமைச்சர் இருந்து அணுகுவதற்கும் வேறுபாடு இருக்கு இல்லையா? அப்போ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குல்ல? அது கொஞ்சம் அவங்கள விட கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் ரீல்ஸை வேகமாக போடலாம்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் இருக்கும். ரீல்ஸா? இல்லை, அதான் நடக்க போகுது. ஏங்க அதான் நடக்க போகுது. இல்லை, இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, நீங்கள் மனம் இப்போ விஜய் சொன்னதை நம்ம சொல்ல வரோம், நீங்கள் உங்கள்கிட்ட வந்து சுய ஒழுக்கம் வேணும், மனம் மாற்றம் வேணுங்க. நீங்கள் சாதி இல்லை, நீங்கள் என்ன நீங்கள் நான் என்ன கேட்குறேன், சாதி ஒழிப்பு கொடுத்து நீங்கள் என்ன பேசியிருக்கிறீங்க? திருமாவளவன் பேசாத பேச்சா நிறைய பேசியிருக்காரு. இது குறித்து ஒரு வகுப்பாக எடுக்கிறது இருக்காரா? பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில் பேசியிருக்காங்களா? பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில் அவங்கள மனமாற்றம் தேவைப்படுதுல்ல? நீங்கள் பேசுகிற விஷயம் என்னன்றது இருக்குல்ல, சரிங்களா? முழுக்க வந்து இதெல்லாம் சந்தர்ப்பாத அரசியல் தான். இப்போ திருமாவளவன் எடுத்த நிலைப்பாடு என்பது ஒரு சந்தர்ப்பாத அரசியல் தான். இதை நியாயப்படுத்தும் விதமாக சமூகத்துறை அமைச்சர் ஆகிட்டோம்னு கொஞ்ச நாளைக்கு ஓடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு பஸ்ஸு பிரச்சனை, கிராமங்களில் தலித் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பஸ் வரல, உடனே போய் பஸ் வர வைக்கிறது, இது இல்லைங்க மாற்றம். விஜய் செய்கிறத போல நீங்களும் செஞ்சால் என்ன அர்த்தம்? சரிங்களா? அப்படி இல்லை. இங்கே அது மட்டும் இல்லை, தலித் மக்களுடைய வாக்குகளை, பெருவாரியான வாக்குகளை டிவிகேக்கு போக வச்சது, குறிப்பாக திமுகவுக்கு போகாமல் தடுத்த வேலையை நீங்கள் குறிப்பிட்ட எவிடன்ஸ் கதிர், ரஞ்சித், மரியா லாரன்ஸ் உள்ளிட்ட ஒரு குறிப்பிட்ட தலித் லாபி பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, திமுக எதிரான வெறுமனே வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டுமே பண்ணி திருமாவளவனை தோற்கடித்திருக்கார்கள். இதுதான் உண்மை. திருமாவளவன் 8 தொகுதியிலையும் இந்த நான் குறிப்பிட்ட பெயர்களெல்லாம் ரஞ்சித், எவிடன்ஸ் கதிர் உள்ளிட்ட இந்த நபர்கள்லாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் திமுக பெரிய லெவலில் வெற்றி பெறலை. விடுதலை சிறுத்தைகளுமே வட மாவட்டங்களில் 8 தொகுதியில் போட்டிட்டு 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுவுமே பெருமை பெரிய எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. வெட்டுக்கு தொட்டுக்கன்ற மாதிரி தான் வன்னியரசு வெற்றி பெற்றதெல்லாம். இளைய பெருமாளுடைய பையன் அப்படி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. சரிங்களா? அப்போ தலித் மக்களுடைய வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். சரி, இது பாஜகவோட அரசியல். இது பாஜகவோட அரசியல். இந்த பாஜகவோட அரசியல் பெரும்பாலும் வட மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் மக்களுடைய வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநில கட்சிக்கு போக விடாமல் பாஜக வர வைக்கக்கூடிய வேலைகளை அவங்க கடுமையாக செஞ்சாங்க. ஆனால் இங்கே திமுகவுக்கு ஓட்டு போக விடாமல் தடுக்கிறதுக்கான வேலையை பாஜக ரஞ்சித்துக்கு, எவிடன்ஸ் கதிருக்கு உள்ளிட்ட பல பேருக்கு பிரிச்சு கொடுத்துச்சு. ஆனால் இந்த வாக்குகள் பாஜகவுக்கு போகாமல் டிவிகேக்கு போய் ஆதாரம் சொல்லக்கூடாது. இல்லை, அவங்க எங்க திமுக வீழ்த்த வேண்டிய அவசியம் என்ன? திமுகவை இருங்க, ஒன்றும் இல்லை. இப்போ ஆயுதிராவிட ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து வேறு துறைக்கு செலவு பண்ணுறாங்கன்னு எவிடன்ஸ் கதிர் பொய்யான குற்றச்சாட்டை சொன்னார். ஆதாரம் இல்லாமல் தான் அவர் சொன்னார். இப்போ வன்னியரசு வந்து ஊடகங்கள் அவர்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. அப்போ வன்னியரசு என்ன சொல்கிறாரு, அப்படி ஒரு தகவல் பொய்யான தகவல் வதந்தி பரப்பப்பட்டிருக்குன்றாரு. இப்போ எவிடன்ஸ் கதிரை நம்ம என்ன செய்யுது? மன்னிப்பு கேட்பாரா? எவிடன்ஸ் கதிர் மன்னிப்பு கேட்பாரா? அப்போ எத்தனை பட்டியலின இளைஞர்கள் மத்தியில், படித்தவர்கள் மத்தியில் இந்த செய்தி பரவலாக போய் திமுகவுக்கு எதிராக வாக்களித்திருப்பாங்க. அப்போ திமுகவுக்கு எதிராக நீங்கள் ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணுறீங்க, ஒரு வதந்தியை பரப்புறீங்க, அவதூறு பரப்புறீங்கன்னா நீங்கள் யாருடைய ஆள்? தமிழ்நாட்டில் திமுக வீழ்த்த நினைக்கக்கூடியது யார்? ரொம்ப காலமாக துக்ளக், RSS, பாஜக, இதுதான். நீங்கள் யார்? திடீர்னு ரஜினிகாந்த் ரஞ்சித்துக்கு 2 படம் கொடுக்குறாரு. இல்லை, நான் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்குறோம். நாங்கள் தெரியல எப்படி நடக்குது. ரஜினிகாந்த் 2 படம் கொடுக்குறாரு ரஞ்சித்துக்கு. மக்கள் மத்தியில் ரஞ்சித் ஒரு ப்ராப்ளம் ஆகுறாரு. ரஞ்சித் திமுக அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக ட்வீட் போடுறாரு. பெரும்பாலான இளைஞர்களை திமுகவுக்கு வாக்களிக்க விடாமல் தடுக்கிறார். ரஞ்சித் தடுக்கிறாரு. ஒரு பக்கம் திருமாவளவன் மிக கடுமையாக RSSக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக கடுமையாக பிரச்சாரம் செஞ்சார். அவர் கடுமையாக பேசினார், திமுக ஆதரவாக தான் பேசினார். ஆனால் இன்னைக்கு அவர் பேசினபடி நிற்கிறாருன்னா இல்லை, இன்னைக்கு ரஞ்சித்தின் வழியில் வந்து விட்டார், எவிடன்ஸ் கதிரின் வழியில் வந்து விட்டார். இதான் நடந்திருக்கு. அப்போ திருமாவளவன் சந்தர்ப்ப அரசியலுக்கு போய் தோல்வியை சந்திச்சிருக்காரு. அவருடைய நிலைப்பாட்டில், தேர்தலுக்கு முன்னாடி இருந்த அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து அவர் தோல்வியை சந்திச்சிருக்காரு. அப்படிதான் எடுத்துக்க முடியும். அவ்வளவு தூரத்துக்கு உறுதி நடவடிக்கை இருக்காது.
அப்படிங்களா? ஆமா, ஆட்சியில பங்கு பெற்றுறாங்கல்ல. அப்ப அறிக்கையில வரல. ஆட்சியில பங்கு நடந்திருக்கு. இப்ப திமுக ஆட்சியில் இருக்கும்போது கவின் படுகொலை உள்ளிட்ட பல படுகொலைக்கு விடுதலை சிறுத்தைகள் உண்மையாவே நேர்மையாக நியாயமாக போராட்டம் நடத்தினாங்க, மறுக்க முடியாது. இப்ப ஆட்சியில பங்கு எடுத்துட்டாங்க, பண்ண முடியுமா? கூட்டணியில் இருந்தா கூட திமுக எதிராக போராட்டம் நடத்தினாங்க, விடுதலை சிறுத்தைகள் நடத்தினாங்க, திருமாவளவன் நடத்தினாரு, திருமாவளவன் பேசினார். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இப்ப அம்பேத்கர் செலவு வைக்க முடியல. நீங்க பங்கு கூட்டணி, அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று இருக்கீங்க, அம்பேத்கர் செலவு வைக்க முடியல, விழுப்புரத்தில் எடுத்துட்டாங்க. இப்ப நீங்க இப்ப ஏன் ரஞ்சித் ட்வீட் போடல? கடந்த காலத்துல கவின் படுகொலைக்கு எந்த ஒரு வாய்ந்த இருக்காத முன்னாள் என்ன சொல்றது நடிகராக இருந்து டிவிக்கு தலைவராக இருந்த விஜய் இப்போ வந்து சிஎம் இருக்காரு. இந்த தூத்துக்குடி ஆணவ படுகொலை நடந்திருக்குது. இதை வந்து கண்டிப்பாரா? அதுவும் அமைச்சரவையில் வந்து விசிக இருக்கு. அப்போ அழுத்தம் அதிகம் ஆகணும்ல. விசிக வாய் திறப்பாரா? டெல்லியிலேருந்து வந்த உடனே வந்து சிஎம் வாய் திறப்பாரான்னு கேள்வி எழுப்ப வருதுல்ல, என்ன நடக்கும்? கம்முன்னு உம்முன்னு இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னவர் விஜய். இல்லைங்க, அவர் சொன்னதை தான் சொல்கிறேன் நான். அதனால் அவர் கண்டிப்பார் அப்படிங்கிறத நான் எப்படி சொல்ல முடியும்? கண்டிக்க மாட்டார். அவர் கம்முன்னு உம்முன்னு இருந்துட்டு ஜம்முன்னு வேங்கவேல சுட்டி காட்டினார்ல. அவர் வேங்கவேல ஒரு அரசியல் அவர் எல்லாத்தையும் சுட்டி காட்டினார். அதாவது தேர்தலுக்கு முன்னாடி இருந்த விஜய் வேற, தேர்தலுக்கு வெற்றி பெற்ற பிறகு உள்ள விஜய் வேற. ஆட்சியில் பங்கு பெற்றிருக்காங்க விசிகா. சிஎம் சார் அங்கிள், சிஎம் அங்கிள் சொன்னவர், ஸ்டாலின் அங்கிள் சொன்னவர் இப்போ என்ன சொல்றாரு? சுய ஒழுக்கம் வேணுன்றாரு, தனி மனித ஒழுக்கம் வேணுங்கிறாருல்ல. அப்ப இதை எப்படி கண்டிப்பாரு? கண்டிக்க மாட்டாருங்க. நான் தான் சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருந்தால் கூட கடந்த முறை ஒவ்வொரு படுகொலைக்கும் எதிராக போராட்டம் நடத்தினாங்க, கண்டிச்சாங்க, கடுமையான அறிக்கை திருமாவளவன் பல கடுமையான ஒரு அறிக்கையெல்லாம் பண்ணாங்க. ஆனால் இப்போ ஆட்சியிலேயே பங்கு பெற்றதுனால விஜயும் பேச போறதில்ல, விடுதலை சிறுத்தைகளும் பேச போறதில்ல. அதான் நடக்க போகுது. ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை காரணம் காட்டி மோடி வந்து விஜய் மிரட்டுவாருங்கிறீங்க. இன்னொரு பக்கம் ஆணவக்கலைய காரணம் காட்டியோ அல்லது ஏதோ சொல்லியோ விஜய் அவர்கள் திரும்ப மிரட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நடவடிக்கைகள் நடக்காமல் இருக்குமா என்ன? இருக்காதுன்றோம். இருக்காது. சிபிஐ விசாரணை இல்லைங்க. சிபிஐ பக்கத்துலேயே ஆதவர்ஜுனா தான் அவருக்கு சிபிஐ மாதிரி. நீ மோடி பக்கத்துலேயே இருக்காரு. ஆதவர்ஜுனா தான் அங்கே மோடி, ஆதவர்ஜுனா தான் அங்கே அமித்ஷா. சரிங்களா? இவர் வந்து வெறும் சோளக்காட்டு பொம்மை தான். எல்லாமே அவர் தான் பண்ண போகிறார். நகைச்சுவோட சொல்கிறாங்க, இவர் முதலமைச்சர், அவர் முதல் போட்ட அமைச்சர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? எல்லாம் அதாவது என்ன மாதிரி ஆட்சி நடத்தணும், பாஜகவுக்கு சாதகமாக இரட்டை இன்ஜினாக எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற வேலையை ஆதவர்ஜுனா செய்வார். விஜய் அதுக்கு அப்படியே மௌனமாகவே கொண்டு போவார். அப்புறம் ஏற்கனவே விஜய் வாய் திறக்க வாய்ப்பே இல்லை, ஆணவ படுகொலைக்கு எதிராக வாய் திறக்க வாய்ப்பு இல்லை, பாஜக எதிராக வாய்ப்பு இல்லை, காவி பாசிசத்துக்கு எதிராக எதுவுமே அவர் பேச போறது இல்லை. திருப்பூர் போன்ற சம்பவத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இப்போ கரூர் சம்பவத்தில் குற்றவாளிகள் விஜயும் ஆதவர்ஜுனாவும் குஷியானந்தும் தான். இந்த 3 குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். இயக்குனர் அமீர் நம்ம சிறப்பாக சொல்லியிருந்தாரு. திமுக மீது பலி போட்டீங்க, கரூர் சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி மீது பலி போட்டீங்க, எப்படி செந்தில் பாலாஜி உடனே வந்தாரு அப்படி இப்படின்னு சில மக்கள் மத்தியில் ஏமாத்தி சில வேலைகளை செஞ்சீங்க. இப்போ நீங்க ஆட்சி பண்ணிட்டீங்க, கண்டுபிடிங்க. சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுடைய விசாரணை கண்டுபிடிங்க. உங்க கண்ட்ரோல தானே நீங்க உளவுத்துறை இருக்கு, உங்க கண்ட்ரோல தானே நீங்க போலீஸ் துறை, எல்லாமே உங்க கையில தானே இருக்கு. ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருக்கு. நீங்க குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிங்க. செந்தில் பாலாஜி குற்றவாளி கண்டுபிடிச்சு நியாயமா சொல்லுங்க. மக்கள் எதிர்பார்க்கிறான் யார் குற்றவாளி. சிபிஐ என்ன செய்யணும்னா விஜய் பயமுறுத்தி தமிழ்நாட்டில் எதையெல்லாம் எதிர்த்து நின்றாரோ, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கலாம் எதிர்த்து நின்றாரோ அதையெல்லாம் விஜய் மூலமாக, ஆதவர்ஜுனா மூலமாக தமிழ்நாட்டில் நிச்சயமாக எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துவார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மாற்றம் எதிர்பார்த்தாங்க. இளைஞர்கள்லாம் இப்போ 2000க்கு அப்புறம் அந்த இளைஞர்களுக்கு திமுக செய்கிற சாதனைகள் தெரியாமல் போச்சு. இங்கே கலைஞர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தமிழர் தந்தை பெரியாரை போல் போற்றப்பட வேண்டியவர் கலைஞர். ஆனால் தமிழ்நாட்டில் ஏன் தூற்றப்படுகிறார்? பார்ப்பனியத்தை எதிர்த்து கலகம் செய்வதால் தான். பார்ப்பனியத்துக்கு எதிராக தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டவர்களை, பார்ப்பனர்களுக்கு எதிராக பிற்படுத்தப்பட்டவர்களையும் பட்டியல மக்களையும் ஒரு சேர கொண்டு வந்து அவர்களை தலைமுறை வைக்க வேண்டும். ஒவ்வொரு திட்டத்தையும் தன்னால் வடிவமைச்ச காரணத்தினாலதான் அனைத்து சாதிகள் அர்ச்சகராக உள்ளிட்ட பல கோரிக்கைகளை தமிழ்நாட்டில் அவர் நடைமுறைப்படுத்துறது காரணமானதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் கலைஞர் வந்து தூற்றப்படுகிறார். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஜென்சி இளைஞர்களுக்கு தெரியாது, புரியுது. எதுவுமே தெரியாம இன்னைக்கு அவர்களெல்லாம் கூட்டத்தோட சேர்ந்து கோயிலா போட்டு இன்னைக்கு விஜய் கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. தமிழ்நாடு நடிகர் தான், திரைப்படத்துல விஜய்க்கு வில்லனாக நடிச்ச நடிகர் தான் தீனா. இன்னைக்கு ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு, நல்ல அற்புதமான விஷயம் சொல்லியிருக்காரு. அவரும் விடுதலை சிறுத்தைகளை ஆதரிக்க நபர் தான். இன்னைக்கு சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு ஆபத்துல சிக்கியிருக்கோம். நீங்க ஒரு நடிகனை தேர்ந்தெடுத்துருக்கீங்க, ஆட்சியில் உட்கார வச்சிருக்கீங்க, மிகப்பெரிய ஒரு நம்ம இது ஆபத்தான ஒரு சூழல் நம்ம சந்திக்க போறோம்னு மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் திருமாவளவன் பார்க்கணும்.
ஓகே புரியுது. ஒரு விமர்சனங்களே அப்படி மக்கள் அறிவித்துள்ளேன். விவாத சொல்லார்கள் நேரம்